ஹலோ சொல்றா. மா, இங்க துணி கடையில ஒரு பொண்ணு பாத்திருக்கேன். என்னடா சொல்ற? நீ கேட்டா மாதிரியே கச்சிக்குது. நீ எவ்வளவு திட்டினாலும் அந்த பொண்ணு கண்டுக்காது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு காதே கேட்காது. அப்புறம் உன்னை எதிர்த்து பேசாது. மாடலா துணியில வாங்கி போட்டு நம்ம குடும்ப கௌரவத்தை கெடுக்காது. நீ எடுத்து போடுற புடவையா தான் போட்டுக்கும். அந்த ஒரே புடவைய ஒரு வருஷமெல்லாம் கட்டிக்க சொன்னா கூட கட்டிக்கும். அந்த ஒரே துணியை கூட எப்பவுமே அழுக்கே பண்ணாதுன்னா பாத்துக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு வீட்டு சைடுல இருந்து அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படின்னு யாருமே நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. அது போதும். பொண்ணோட அப்பா அம்மா வீட்டுக்கு பொண்ணு எப்பவுமே போவே போவாது. அதுக்கப்புறமா காட் கிரேஸ் அந்த பொண்ணு போன் யூஸ் பண்ணாது, தூங்காது. அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களே கிடையாது. எந்த பசங்களையும் திரும்பி பார்க்காது. எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த பொண்ணு என்னை விட்டுட்டு எப்பவுமே போவே போவாது. மொத்தத்துல அந்த பொண்ணுக்கு சூடு சொரணியே கிடையாது. இந்த காலத்துல அப்பேற்பட்ட ஒரு பொண்ணா? யார் அந்த பொண்ணு? ஒரு போட்டோ எடுத்து அனுப்பு. சொல்லு. என்னடா பொண்ணு போட்டோ அனுப்பு சொன்னா பொம்மை போட்டோ அனுப்பிருக்க? ஆமா, நீ கேக்குற ரூல்ஸ்ல எல்லாம் பொண்ணு கிடைக்கணும்னா துணி காட்டுல இருக்கிற பொம்மையா தான் கல்யாணம் பண்ண வரணும் நானு.